எங்களோட டேரன் நான் உங்களுண்ணா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்கோட எஃப்எஃப் ஆன சைக்கோடல் ஹஸ்பண்டோட பார்ட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த சீரீஸ் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அண்ட் போன பார்ட்டில் எதோட முடிச்சிருப்போன்னா அஸ் அ ஹெண்டிங் வந்து தியாங்க் ஏதோ டபுள் மைண்டடாக இருந்த மாதிரியே இருந்திருப்பான். அண்ட் இங்கே விஷாலுக்குமே தெரிஞ்சிருக்கும் டேக்கோக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அந்த பிரேக் டவுன்லேயே அப்படியே ஹெட்லேருந்து பிளட் வழியா அங்கேருந்து போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் முடிச்சிருப்பேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் நல்லா கிளியராக வேணும்னா நீங்கள் 7th பார்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த பாட்டுக்கு வாங்கடா. ஸோ இப்போ நல்லாவே புரியும். ஓகேடா, நல்லா கெண்டு ட்ரீம் வேர்ல்ட். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸில் அழகாக வந்து சன் கிஸ் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்லீப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி அப்படியே எந்திக்கிறான். அவனால் சுத்தமாக முடியல, பாடியெலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. பிகாஸ் அன்றைக்கி நைட் என்ன நடந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜங்கு எல்லாத்தையும் லைட்டாக அவனுக்கு ஃப்ளாஷாக வருது. அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே எந்திச்சு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது. என்ன நடந்துச்சு? என்ன என்ன எனக்கு எனக்கு ஏன் வலிக்குது அப்படின்ட்டு அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கான். இப்போ பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஸ்டிக்கி நோட் அப்படியே கையில் எடுக்கிறான். என்னது அப்படின்னு பார்த்தா அதில் டே தான், நான் போய்கிட்டு போகிறேன், சாப்பிட்டு நல்லா உடம்பு பார்த்துக்கோ, அண்ட் நான் போயிட்டு வர எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, வருஷம் கூட ஆகலாம், பார்த்துக்கோ, டேக் கேர் அப்படியே எழுதியிருக்கு. ஸோ ஜங்குக்கு இதை பார்த்துட்டு செம்ம கோவத்தில் அதை அப்படியே கசக்கி தூக்கிட்டு அடிக்கிறான். அடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருந்து, அதாவது அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்து அந்த கண்ணாடியில் அவனே பார்த்து அவ்வளோ அழுகிறான். ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அப்படியே பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறான். அவனால் சுத்தமாக முடியல. இப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அவனுக்கு பிடிக்கல. டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு டைமை தான் பார்க்குறான். 9 o'clock ஆகுது. 9:30க்கு காலேஜ். ஸோ அப்படியே கிளம்பி காலேஜுக்கு தான் வரான். இங்கே வந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. நான் செங்காவை முதல்ல பார்க்கணும். அவன் எங்கே இருக்கானு தெரியலையே. நேற்றுக்கு என்னாச்சுன்னு வேற கேட்கணும். நல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வேற போயிட்டான் அப்படின்னு பதட்டத்தில் உள்ளே வந்துட்டுருக்கான். உள்ளே வந்து செங்காவை தேடினான். அவன் அன்றைக்கி லீவு. எங்கே போனான் அப்படின்னு ஃபோனை தான் எடுத்து கால் பண்ணுறான். இந்த பக்கம் செங்கா, ஹலோ ஜங்குக், செங்கா எங்கே இருக்க, ஏன் வரலையா? அதுவாடா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு நிறையா வேலை, நீங்கள்லாம் போயிட்டீங்களா, சீனியரும் போயிட்டாரு, நான் தாண்டா பார்த்துக்கிட்டேன். அதனாலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு லீவ் கொடுத்தாங்க. நான் அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரிடா, அப்போ நீ ரெஸ்ட் எடு. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் நீ ஓகே தானே? நான் ஓகே தான்டா, எனக்கு என்ன அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்ச மெனிக்கே சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். ஆனால் ஜங்குக்குள்ள 1000 தாட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் யாரை போக்க போகிறானே தெரியல. ஒரு மாதிரி காலேஜ் கேன்டீனில் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சாப்பிடவும் இல்லை, அந்த டீயே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக யாரோ ஒருத்தங்க அவன் ஃப்ரெண்டில் வந்து உட்காடுறாங்க. ஸோ எங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் அவங்களே. என்ன ஜங்குக் எப்படி இருக்க, நல்லா இருக்கு போலையே. மேக்ஸ் அண்ணா என்னாச்சு? என்னப்பா புதுசாக அண்ணான்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? சீனியர் தானே, சீனியர்னே கூப்பிடு. இல்லை என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லியிருக்கலாமே ஜங்கோக். அவன் விஷால் கிட்ட சொல்லியிருக்கலாமே, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னியா அப்படின்னு கேட்க அங்கே ஜங்கோக் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவன் உன்னை லவ் பண்ணான் ஜங்கோக், அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாள் ஃபுல்லாக எப்பவும் உன்னை பற்றி தான் எங்ககிட்டையும் பேச்சாவே இருக்கும். நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உனக்கு தெரியும். அவனுக்கு கிட்டத்தட்ட லெஃப்ட் ரைட்டு எல்லாம் நான் தான். நானும் ஜானும் இல்லாமல் அவன் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் 2 பேரும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போது எங்ககிட்டயே சொல்லாமல் அவன் நிறைய வேலை பார்த்தான். எல்லாம் உனக்காண்டி தான், உனக்காண்டி மட்டும்தான். நாங்களும் தான் பெருசாக எடுத்துக்கல, அவன் லவ்காண்டி பண்ணுறான் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் நீ எப்படி தங்குக்க அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ண? அழுதுகிட்டே வந்து நான் அன்றைக்கி சொன்னதெல்லாம் காதில் அப்படி கேட்டுகிட்டே இருக்கு. அண்ணா சாரிண்ணா, நான் அவரை ஹர்ட் பண்ணணும் சொல்லலை. ஆனால் அதென்ன உண்மை, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சுக்க தான் செய்யணும். அதுக்கு தான் சொன்னேன், நான் விஷாலை மீட் பண்ணணுண்ணா. எதுக்குப்பா, எதுக்கு மீட் பண்ணி எதுக்கு? ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் அவர்கிட்ட ஒரு தடவை சாரி கேட்கணும். ஆனால் பண்ண எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே பார்க்குறான். நீ சாரி கேட்கணுன்னு அவசியம் இல்லை, பட் உன் மன திருப்திக்காண்டி தாராளம் அப்படின்னு அட்ரஸ் தான் கொடுக்குறான். ஸோ ஜங்குக் பாதியிலே காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு அப்படியே ஒரு கேப் புக் பண்ணி விஷாலோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போது ஜங்குக் அப்படியே மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராகுது அந்த கேபு. ஸோ இதை பார்த்துட்டு உனக்கு ஷாக்காக இருக்குது. அங்கே வாட்ச்மேன்லாம் வந்து அவ்வளோ பெரிய டோரை ஒரு பட்டன் அழுத்தி திறந்து விடுறாரு. அந்த மாதிரி இருக்குது அந்த வீடியோ பார்க்க பிரம்மாண்டமாக.
இப்போ அப்படியே பார்த்துட்டே இப்போ வண்டி அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜங்கு நான் விஷாலை பார்த்தோன்னே சாரி கேளு, நல்லா பேசு அப்படின்ட்டு உள்ளே இப்போ இறங்கி அப்படியே வரான். கேப் அங்கேருந்து போயிருக்கோம். ஸோ அப்போ அப்படியே வீட்டு காலிங் பெல்ல தான் அடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பதட்டமாகவே இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான், என்ன இருக்கும், ஏன் விஷால் சீனியர் இன்னைக்கு காலேஜுக்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லேடி தான், அக்கா நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் தான் அவங்கள அப்படியே பார்க்க, நீ நீ ஜங்குக் தானே அப்படின்னு கேட்க ஜங்குக்கு ஷாக்கு. ஆமாம் நான் ஜங்குக் தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பையன் விஷாலுக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்குமே. நீங்கள், நான் விஷாலோட அம்மா. நைஸ் டு மீட் யூ. வா உள்ள வா. இல்லை விஷால் சீனியர். விஷால் சீனியரா? அவன் உன்ட்ட சொல்லியா என்ன? நேற்றுக்கு நைட்டே அப்ரோட் கிளம்பி போயிட்டானே. ஒரு மாதிரி வந்தான், என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னா அப்ரோட் டக்கு டக்குன்னு பேக் பண்ணா, அவங்க அப்பா கம்பெனி அமெரிக்காவில் இருக்குடா, அங்கே போயிட்டானே அப்படின்னு சொல்ல எங்கள் தேங்க ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமாக இருக்குது, நம்ம பழகிட்டு சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்ட்டு. பட் அவன் பண்ண காரியத்துக்கு சொல்லாமல் தான் போகணும், அவன் எவ்வளோ ப்ரோக்காக இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறான். இல்லை ஆண்டி நான் போயிட்டு வரேன். இல்லைப்பா வா, வீட்டுக்கு வந்து காஃபி கூட குடிக்காட்டா அப்படி வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. என்னாச்சுப்பா உங்கள் 2 பேருக்கு தான் சண்டையா என்ன? அவன் காலேஜே ட்ராப் பண்ணிட்டான். என்ன ட்ராப் பண்ணிட்டாரா? அங்கே போய் கராசில் படிச்சுட்டு வேலையை பார்க்குறேன் அப்பா கம்பெனிலன்ட்டு போயிட்டான். எங்களுக்கே ஆச்சரியம்தான், நானும் விஷாலோட அப்பாவும் நம்பவே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்னடா பையன் திடீர்னு இப்படி மாறிட்டானே. ஏன்னா நாங்கள்லாம் அப்பப்போ சொல்லிட்டே இருப்போம், கராசில் போட்டு படி, வந்து கம்பெனியை பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் கேட்காதவன் திடீர்னு நேரத்துக்கு வந்து ஏன் அப்படி சொன்னானே தெரியல. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், என் பையன் அன்னைக்கு அவனாவே இல்லை, ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தான் அப்படின்னு அவங்க ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த டீயை அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருந்துச்சு. என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட வச்சு ஒரு கிளாஸ் காஃபி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் தான் உங்கள் பையனை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு. உங்கள் பையன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. விஷால் கண்டிப்பாக சொல்லாமல் போயிருக்க மாட்டார். ஆண்டி ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு விஷால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி, எப்போவுமே அவர் ஒரு அண்ணாவாகவும் அவர் ஒரு சப்போர்ட்டராகவும் தான் நினச்சேன். என் மனசில் அவருக்கு இடம் இல்லை, அது அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் அவரை ஹர்ட் பண்ணிட்டேன். எனக்கு சார்பா அவர்கிட்ட இந்த மன்னிப்பை மட்டும் சேர்த்துருங்க, மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு தலை கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போகிறான். அவனோட கில்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காண்டி இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். ஏன்னா ஜங்குக்கு தெரியும் ஒரு கில்ட் என்ன வேணால் பண்ணுன்ட்டு. இப்போ அப்படியே முடிச்சுட்டு வெளியே தான் வரான். லைட்டாக மழை தூருது. அந்த மழையை பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துட்டு இருக்கான். சுற்றி முற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக வீட்டுக்குள்ளே என்ட்ராக, அங்கே ஃபுல்லாக ஃபுட் பிரிண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அப்போ யோசிக்கிறான், நேற்றுக்கு மார்னிங் ஃபுல்லாக கதவு ஓப்பனில் தான் இருந்திருக்கும், பிகாஸ் டேக்கோக்கு உள்ளே வரும்போது கதவை சாத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை யோசிச்சுட்டு ஜங்குக்கு டக்கு வாட்ச்மேன் கிட்ட தான் போகிறான். சார் என்னாச்சு, எதுக்கு சார்? அண்ணா அது எனக்கு சிசிடிவி கேமரா செக் பண்ணணும், வீட்டு வாசலில் இருக்குல்ல அந்த கேமரா. இருங்க சார் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு அப்படியே கேமரா தான் போட்டு காணிக்க. விஷால் வந்தது அழகாக பதிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இதுதான் பார்த்துருக்காரா? சரி சார் இதான் பிரச்சனையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிண்ணா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன், பார்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு அங்கேருந்து ஜங்கு கிளம்பும்போது அவர் ரிவர்ஸ் பட்டனை இன்னும் தள்ளிடுறாரு. ஸோ அதில் தேவங்க ஒரு மாதிரி ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே தொப்புன்னு விழுகிறான். ஸோ இதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஏன் தேவங்க இவ்வளோ வியடாக பிகேவ் பண்ணுறான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு ஒயிட் பாக்ஸ் எடுக்கிறான், அதை அப்படியே கீழே போடுறான். என்ன பாக்ஸ் அது, இந்த வீட்டில் எப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லையே, அவன் கோட்டில் தான் எப்பவும் வச்சுருக்கானா, எனக்கு புரியல என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணுறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே கேமரா பிளர் ஆகுது. இது அந்த ரெயின்னால தான் நினைக்கிறேன். ஐயோ என்னாச்சு தம்பி, எதாவது சீரியஸ் இஷ்யூவா? இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தூங்க போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னவா இருக்கும், என்னது அது, எதுக்கு அது அவங்க இப்படி தேடுறான் அப்படின்ட்டு ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு சடனாக ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே அந்த டேபிள் கடியில் அப்படியே சோஃபா கடியிலன்னு தேடுறான் கையை விட்டு. இப்போ கரெக்டாக ஒயிட் கலரில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் அவன் கையில் மாட்டுது. ஜங்குக்கு அதை கையில் எடுத்து அப்படியே பார்க்குறான் சுற்றி முற்றி. அதில் ஃபுல்லாகவே மெடிசன் பற்றி போட்டிருக்கனால அவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன போட்டிருக்கு, இது தானே அவங்க தேடிட்டு இருந்தார், கண்டிப்பாக இதாக தான் இருக்கணும். என்னது இது, சேம் டப்பா தான், இதுக்கு அவன் தேடினான் அப்படின்ட்டு கரெக்டாக ஃபோன் எடுத்து அப்படியே ChatGPT தான் போடுறான். போட்டு அது கொடுக்குற ஆன்சரை பார்த்து எங்கள் தேவாவுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. பிகாஸ் அது மென்டலாக அஃபெக்ட் ஆன பீப்புள் யூஸ் பண்ணுற டேப்லெட். ஸோ இதை பார்த்துட்டு
மென்டலி அஃபெக்டா? என்ன எனக்கு புரியல. தேவங்க இதுக்கு இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாரு? அவருக்கு என்ன பிரச்சனை? கடவுளே, எதுக்கு எதுக்கு இதெல்லாம் அவர் சாப்பிட்றாரு? எனக்கு புரியல. என்ன ஆச்சு தேவனுக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். அந்த டேப்லெட்டே பார்க்குறான். இது எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு ஃபோனில் தான் இன்னும் சர்ச் பண்ணுறான். அதில் பார்த்தா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு மென்டல் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் எடுத்துக்கக்கூடியதுன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி பேய் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த டேப்லெட் அதிலே வச்சுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே நேராக மேலே தான் போகிறான். பொறுமையாக அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு பெட்டில் போய் அப்படி விழுறான். இவ கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடினா எஸ்டே நைட்டு அதை பண்ணும்போது அழுதுது அண்ட் அவன் சாரி கேட்டது இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஜங்கு கண்ணில் அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது. எப்போ அதுலேருந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை? என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை? இதை பற்றி யாருக்குமே தெரியாதுல்ல. உனக்குள்ளே இருக்க பிரச்சனை இங்கே இருக்க எந்த ஆர்மிஸுக்கும் தெரியாது. ஐடல்ஸாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறணும் யாருக்கும் தெரியாது இப்படின்னு ஜங்குக்கு யோசிச்சுட்டே ஒரு மாதிரி படப்படப்பில் இப்படி படுத்திருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படியே யோசிச்சுட்டே இருந்தவன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றான். இப்போ ஒரு மிட் நைட் போல் இருக்கும். ஜங்குக்கு தான் அப்படியே எந்திக்கிறான். தூங்கிட்டேண்ணா நான், சரி டைம் என்ன அப்படின்னு ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறான். ஆல்ரெடி மிட் நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அவனோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறான். அதில்ட்டே அவங்க ப்ராக்டிஸ் செக்ஷனில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் அப்படி போட்டிருக்கான். அவன் எல்லா இடத்துலையும் ஓரமாக தான் நிற்கிறான். அதிலே தெரியுது ஹயாங் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்னு. ஜேகே டேயே ஜூம் பண்ணி அந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டே என்ன நிலைமையில் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு புரியல. இப்போ அப்படியே அதை பார்த்துட்டே என்னாச்சு, நான் பார்த்துட்டே இது இல்லை, நான் பார்த்தவன் வேறு மாதிரி இருப்பான். அவன் கூட இருக்கும்போது தான் தெரியுது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு. நான் அவனுக்காண்டி இருப்பேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். இப்போ ஜங்கு காலேஜுக்கு தான் போகிறான். அங்கே போனால் செங்கா வலை விரித்து தேடிட்டு இருக்கான். எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சி ஜங்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சுடா, எதுக்கு இவ்வளோ ஓடி வந்திருக்க? சொல்லு என்னாச்சு? ஜேகே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ கேட்கணும். என்னடா சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே செங்கா தான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே காணிச்சா ஜேஹோப்பும் செங்காவும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு என்ன இப்போ கூப்பிட்டீங்க? அது டே பிக்கெட்டுக்கு வந்துட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான், அதுக்கு? இல்லை உனக்கு புரியுதா இல்லையா செங்கா? இங்கே பாரு, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். அவனால் முடியல. ஜேகேவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோன்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். என் ஃப்ரெண்டு ஜேகே ஹர்ட் ஆகும்போது அவர் இப்படி வந்து அதுக்கெலாம் அழுதா எல்லாம் சால்வ் ஆகிடுமா? இருங்க நான் ஒன்று பண்ணுறேன், ஜங்குக்கே கால் பண்ணி கேட்குறேன். கேட்டுட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்ல என்ன நடக்குதுன்னு. முட்டாள்தனம் பண்ணாத ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோபி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவன் ஜேகேவை திங்க் பண்ணி அழுகிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், என்னால் பார்க்க முடியல. அப்போ ஜங்குக் பாவம் இல்லையா? அப்போ ஜங்குக் பாவம் இல்லையா ஹோபி? அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாரு. அன்னைக்கு அந்த ட்ரெஸ் எடுக்க வரும்போது என் ஃப்ரெண்ட் அவ்வளோ பயந்து அழுதான். இப்போ என்ன பாடுபட்டுட்டு இருக்கான்னு கூட தெரியல. அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க. இங்கே பாருஜங்க, நீ இதை கேட்குறியோ கேட்கலையோ, தியாங்க்கு மென்டல் டிசார்டர் இருக்குது. என்னது? ஆமாம், டே ஹாவ் மென்டல் டிசார்டர். அவன் எங்கள் குரூப்பில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years அவனுக்கு ஃபேன்ஸோட தொல்லை, பேட் கமெண்ட்ஸ், ஹெய்ட்டு, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அது எல்லாத்துலேயும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அதிலே பாடுபட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் டேயை நார்மலாக அப்பப்போ தான் பார்ப்பேன். அதுவும் அவன் டான்ஸ் பண்ணும்போது, ஆர்மிஸ் கிட்டே பேசும்போது. மற்ற நேரம் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பான், அப்செட்டாக, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாருக்கிட்டேயுமே பேசுவான். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் அவனோடது. நீ புரிஞ்சுக்கோ ஜங்கா, நீ அது ஜேகே கிட்ட சொல்லு, ஜங்கு கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்கா அப்படியே கேட்டுட்டு இருந்திருப்பான் அதிர்ச்சியோட. இப்போ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்தா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு டியர்ஸே வருது. அவர் எனக்கு பண்ணதில் வேறு விஷயம் ஜங்கா. ஆனால் சின்ன வயசில், என்னை விட சின்ன வயசில் அவன் எப்படி அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டான், எப்படி ஜங்கா பொறுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல ஜங்காக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்க. இங்கே பாருட ஜங்குக், எனக்கு இதை சொல்லாமா இல்லையான்லாம் தெரியல, நீ எப்படி நினைப்பனும் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஜங்குக்கை பார்க்கணும். நீ ஜங்குக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, புரியுதா? கண்டிப்பாக
நான் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க தான் போகிறேன். அவனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது ஜங்கா. எனக்கு தெரியும்டா அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே ஜெங்காக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறான். இங்கே ஜங்குக்கும் ஒரு மாதிரி அழுதுட்டு தேன் நினச்சிட்டே இருக்கான். இப்போ அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு தேவனுக்கு முதல் வேலையாக கால் பண்ணுறேன். கால் பண்ணி அவன்கிட்ட பேசுகிறேன். மனசை விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும்ல? கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். நீ பேசு, நான் வந்து ஹோபிக்கிட்ட சொல்கிறேன். ஓகே, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். சரி. சரிடா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ அப்படியே காட்டினா ஜங்குக் தான் படப்படன்ட்டு ஜாலியாக அப்படியே காலேஜை விட்டுட்டு வரான். இங்கே வாட்ச்மேன்லாம் என்ன சார் இவ்வளோ சந்தோஷமாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு சோஃபாவில் தப்புன்னு உட்காந்து ஃபோனை தான் எடுக்கிறான். இப்போ ஃபோன் எடுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே யோசிக்கிறான். எதையோ தீவிரமாக சீரியஸாகவும் யோசிச்சுட்டு இருக்கான். வந்த ஹாப்பினஸே ஃபேஸில் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே என்ன நினச்சான்னு தெரில, டேக்கு தான் டயல் பண்ணுறான். இங்கே கால் ரிங் ஆகுது. ப்ராக்டிஸ் ஏரியாவில் தான். நம்ஜன் ஃபோனை பார்த்துட்டு எங்கே இருக்கான் அவன்? டே தேவன் ஃபோன்டா. ஹயாம் விடுங்க, ப்ராக்டிஸில் இருக்கு. ஜங்குக்டா அது அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் ஆப்போசிட்டில் இருந்த அந்த பெரிய மிரரை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக் எனக்கு இது கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இங்கே ஜேஹோப் இதெல்லாம் பார்த்துட்டு என் எடுக்கிற மாதிரி தெரில அப்படின்னு வந்து கால் அட்டன் பண்ணி ஹலோ 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 டே டே தேவன் அப்படிங்கிறான். டே பேசுடா அப்படின்னு இங்கே ஹோபி நீட்டா இல்லையா வேணாம், எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை இப்படின்னு டே சொல்கிறதெல்லாம் ஜங்குக்கு கேட்குது. இப்போ ஹோபி அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஜங்குக் அவன் பக்கத்தில் தான் இருக்கான். ஆனால் அவன் நல்லா இருக்கான்ல? ஆமாம் ஆமாடா, ஹீஸ் ஆல்ரைட், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு, ஹீஸ் ஓகே அப்படின்னு ஹோபி அப்படியே பேசிகிட்டே இருக்க. ஜங்குக்கு அப்படியே டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அண்ணா அவர்கிட்ட கொஞ்சம் இதை சொல்கிறீங்களா? இரு 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 நான் ஸ்பீக்கர் போடுறேன் அப்படின்னு டே பக்கத்தில் கொஞ்சமாக போய் நின்றுட்டு ஹோபி தான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜேகே நீ பேசு. தியாங் நான் சொல்கிறது கேட்குதா இல்லையான்னு தெரியல. டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ரெடியாக இருக்குது. நாளைக்குள்ளால வந்து சைன் மட்டும் போட்டுருங்க. நான் அந்த ஊரை விட்டு கிளம்புறேன். எனக்கு இதுக்கு மேலே இங்கே வாழ பிடிக்கல. என்னோடய ஸ்டடீஸும் இன்னும் 1 வீக்கில் முடிய போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வானா லீவ். நல்லா இருங்க, ஆனால் நான் போகணும் அப்படின்னுக்கிறான். இங்கே கால் அப்படியே கட் பண்ணிடுறான். இங்கே டேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக் ஆகிடுது. ஹோபி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். தேவன் டே தேவன் ஹயாங் என்ன ஹயாங் சொன்னாவன் கேட்கலையாடா அவனுக்கு? என்ன ஹயாங் அப்படின்ட்டு தேவங்க ஒரு மாதிரி ஹோபியை தான் பார்க்குறான். சுற்றி இருக்க எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜிம்மன் அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கான். இங்கே பாருடா, அவனுக்கு டிவோர்ஸ் வேணுமா, உன்னை மீட் பண்ண சொல்லியிருக்கான். டிவோர்ஸா அப்படின்ட்டு கீழே உட்காந்து ஒரு மாதிரி பிரேக் ஆகிடுறான். பிகாஸ் என்ன பண்ணாலும் ஜங்குக்கு விட்டுட்டு போக மாட்டான்னு நினச்சிருப்பான். இங்கே டேக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு இதை சொல்லிட்டு சோஃபாவில் படுத்து செம்மையாக அழுதுட்டு இருக்கான். இங்கே தேவாங்கு செம்மையாக வலிக்குது. அப்படியே உட்காந்து அழுகுறான். இங்கே ஜிம்மன் தான் ஏடே ஒன்றும் இல்லைடா அழாத்துறா. ஜிம்மன் அவன் வேணான்னு சொல்லிட்டான். ஜிம்மன் என்னெல்லாம் யாருக்கு ஜிம்மன் பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நல்லா வேஸ்ட் இல்லை, நல்லா சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். இப்போது ஹோபிக்கு கான்செப்டே புரியல. இப்போ செங்கா கரெக்டாக கால் பண்ண ஹலோ ஹலோ ஹோபி, ஏய் செங்கா எதுக்கு ஜங்குக் டிவோர்ஸ் கேட்டிருக்கான்? ஹி ஹாவ் பிளான்ஸ் ஓகே, நீ எடுத்து விட்டுறாத, நீ அமைதியாக இரு. ரெக்ரெட் பண்ணணும்ல, எல்லாரும் ஈஸியாக மன்னிச்சிட்டா எப்படி? கொஞ்சம் அலையட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே செங்கா சொல்ல ஹோபிக்கும் சரியாப்படுது. அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். இங்கே டேவை பார்த்தா டே அப்படியே செம்மையாக அழுதுட்டு இருக்கான். இப்போ அப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு ஈவினிங் போல் இருக்கும். தேவங்க அப்போ தான் பொறுமையாக வீட்டுக்கே வரான். லைட்டாக அப்படியே இருட்டுற நேரம் தான். இப்போ டே அப்படியே உள்ளே வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே இருக்க டேபிளில் ஒரு பேப்பர் இருக்குது. டே அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறான். அதில் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் சைன் போட்டுருங்க, உங்கள் ஃபேஸை பார்க்கறது கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கான். டேக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே பெண்ணை கையில் எடுக்கிறான். கையெல்லாம் நடுங்குது. இன்னொரு கையை வச்சு அந்த கையை அப்படியே பிடிக்கிறான். இப்போ டே சைன் போட போகும்போது ஒரு டாட் வச்சுருப்பான். அப்போ தான் அந்த டேபிளை பார்க்குறான். அங்கே அந்த டேப்லெட் இருக்குது. தியாங் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே யோசிச்சுட்டே இருக்க. பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், என்ன தேக்கண்ணா சைன் போட போகிற போலையே அது அது
அப்படின்னு திரும்பி பார்க்குறான்ட்டே. அங்கே நிற்கிறது டேயோட அம்மா தான். ஸோ டே அவங்க அம்மாவை பார்த்தோன்னே பெண்ணெல்லாம் கீழே போட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். தெரியாமல் பண்ணிட்டம்மா எல்லாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குமா, அதனால தான் நான் ஜங்குக்கு வேணான்னு நினச்சேன். அதுக்கு நான் ஹர்ட் பண்ணணும்னு இல்லை, எனக்குள்ளே இருக்க அந்த சைக்கோ தான் எல்லாம் பண்ணிட்டான். நான் இல்லைம்மா, நம்பம்மா நீ அது அப்படின்னு செம்மையாக அழுகிறான். எங்கள் அம்மா அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா, நீ அதனால் கவலைப்படணும்னு நினைக்காத. அவ்வளோ சீக்கிரமா ஜங்குக்க இந்த வீட்டிலேருந்து வெளியே போக விட்டுருவேன்னு நீ நினச்சாதேன். சாரிம்மா, நான் வேணும் பண்ணலம்மா. எல்லாம் ஜங்கு கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அவனை ஸ்டார்டிங்கில் நான் பார்க்குறதுலேருந்து எல்லாத்தையுமே நீயும் பார்த்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு போகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேம்மா, அவனை வேணும்னு ஹர்ட் பண்ணல, வேணும்னு எதையுமே பண்ணலம்மா நான் அப்படின்ட்டு எங்கள் தேதான் அழுகிறான். அவங்க அம்மா ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு, சரிடா அழாதா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, இங்கே பாரு அம்மா ஜங்கு போயிட்டானா, சைன் போட்டானே. ஜங்குக்கா, இப்போ நீ ஜங்குக்கை பார்த்தா என்ன பண்ணுவதையும் மறுபடியும் அவனை தான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைப்ப அதானே? சத்தியமாக இல்லைம்மா, அவனை வாழ்க்கையிலேருந்து போக கூட விட மாட்டேன். அவனை எனக்கு அவ்வளோ பிடிக்குமா, ஏன்னே தெரியாது. அவனா என் உழவு மாதிரி இருக்கு. இந்த கொஞ்ச நாள் பிகிட்டில் இருந்தது, அவன் கடைசியாக என்கிட்ட அழுதுது எல்லாம் கண்ணிலே நிற்கிது. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அவனை கட்டி பிடிச்சிக்கணும், அவன் ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுக்கணும், எல்லாம் ஆசைமா எனக்கு. இவ்வளோ ஆசை இருக்கா என் கண்ணனுக்கு? ஆமாம்மா, ஆனால் நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு கீழே உட்காந்து அவங்க அம்மா காலில் அந்த டிஎஸ் படுத்து அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே தேவங்களோட தலையில தான் லைட்டாக அப்படி டேப் பண்ணி, டே இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. டே அப்படியே குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்னடி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் முடிச்சுட்டே இருக்காய்வா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தீங்க, ஏன்க்கா கரெக்டான நேரத்தில் முடிப்பியா அப்படின்னு. லைக் என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. எனக்கு அந்த 15 minutes வந்தோடனே தொண்டெல்லாம் அடிச்சுக்கும். லிட்ரலி நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேனே, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி ஹோல் ரெக்கார்டிங் பண்ணது எனக்கு 20 minutesக்கு மேலே தாங்கலை. இப்போ பேசுகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி வளவலன்னு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நான் அடுத்த எபிசோட் போட்டுறேன்டா, சூன் வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான்டா. அண்ட் இதோட அடுத்த எபிசோடை த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹாப்பி எண்டிங்கே நான் கொடுத்துருவேன். ஸோ அதுதான் சைக்கோ ஹைடல் ஹஸ்பண்டோட த ஃபைனல் எபிசோட். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சடாங்கே பாய்.